என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்னியா ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு தான். இந்த ஆடி மாதம் முழுவதும், அதாவது 17/7/2026 முதல் 18/8/2026 வரை இந்த ஆடி மாதம் முழுவதும் இதில் இருக்கும். ஒரு 3 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக விட்டு கொடுத்து போகும். அன்பு உறவுகளே, நீங்க கன்னியா ராசியில் பிறந்த அன்பு உறவுகள் எல்லோருக்கும் நல்லது செய்ய நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு நல்லது செய்ய ஆளே இருக்கா. எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் உங்களை ஏமாத்திடுவான். அது தாங்க முடியாத மனவேதனையா இருக்கும். சரி, இந்த கன்னியா ராசி யாருடைய ராசி? அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னா புத பகவான். புத பகவானுடைய ராசியில பிறந்த அந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் கன்னியா ராசி. அஸ்த நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் கன்னியா ராசி. அதுபோல சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களும் கன்னியா ராசி. இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அஸ்தம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 பாதம் சூரியனுடையது உத்திரம், 4 பாதம் அஸ்தம் சந்திரனுடையது. அப்போ 4, 3, 7. 2 பாதம் செவ்வாயுடையது சித்திரை. 9 பாதங்கள் கொண்ட இந்த கன்னி ராசி பிறந்த அன்பு உறவுகள் இந்த ஆடி மாதத்தில் எல்லாம் நல்லதும் நடக்கும். ஆனா தீமைகள் நடக்கக்கூடாது, பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடாது. எந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதைத்தான் அன்பு உறவுகள் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிடாங்க. ஐயா, நல்லது நடக்குது, அது நடக்குமோ நடக்கட்டும், எந்த விஷயத்துல நாங்கள் இந்த மாசம் கவனமா இருக்கணும்? அதுக்காகத்தான் தொடர்ந்து 12 ராசிக்கு நம்ம வீடியோ கொடுப்போம். இப்ப கன்னியா ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனி அப்படிங்கிற ஒரு காலம் போயிட்டு இருக்கு. ஆனா சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்ல லாபஸ்தானத்துல வந்திருக்கு. அப்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆனா இருந்தாலும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் தொழில். நீங்க வேலை செய்யலாம், இல்ல சொந்த தொழில் செய்யலாம், ஓனரா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம். இந்த காலகட்டத்துல தொழில் மீது கொஞ்சம் கவனம் வேணும். செய்கிற தொழில இந்த காலகட்டங்கள்ல நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு தொழில் ஒரு மனசுக்கு நிறைவில்லாம இருக்கும். அந்த வேலை இல்லைன்னா இங்க நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, டென்ஷன் கொடுப்பாங்க. இதால நமக்கு மனசுக்கு என்ன தோணும்? இந்த வேலையை விட்டுறலாம், இது எனக்கு சரி வரல, வேற வேலை பார்க்கலாமா அப்படின்னு அவசரப்பட்டு இதை விட்டு அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு எப்படி 1 வருஷம் ஆகிப்போம். அன்பு உறவுகளே, இது உண்மை. ரொம்ப அன்பு உறவுகள் இந்த தவறை பண்ணிட்டு நமக்கு இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இதை நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். கன்னி ராசி, அவசரப்பட்டுறாதீங்க. எந்த விஷயத்துக்கும் அவசரப்படுறது நல்ல விஷயம் இல்லை. பொறுமையா இருந்து சாதிக்கணும்னா சனி பார்க்கறாரு. நமக்கு சங்கடம் இருக்கத்தான் செய்யும். சனி பார்க்க சங்கடங்கள் வரும், அவமானங்கள் வரும், அசிங்கப்படுவோம், மரியாதை போகும். என்னடா இது, நம்ம இப்படி இருந்தோம், நமக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கௌரவம் தான் முக்கியம். நம்மளை இப்படி எல்லாம் இலக்காரமா பார்க்கறாங்க, இலக்காரமா பேசுறாங்க, இந்த வேலை நமக்கு செட் ஆகாதுன்னு வரக்கூடாது. சனி பகவான் உங்க கர்மாவை கழிக்கிறார். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் ராஜா. உங்க வாழ்க்கையை சிறப்பான பயணத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம் விரைவு. அப்ப தொழில் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்க. முதல்ல நீங்க அங்க வேலை பார்க்குற ஆளுங்கிட்ட ஒரு அனுசரணையா இருந்துக்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்துல அவங்க வேலை பார்க்குற நம்பிக்கையான ஆளுகள் என்ன செய்வாங்க? நீங்க ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டா போயிடுவா. அப்புறம் லாஸ் யாருக்கு? பிரச்சனை யாருக்கு? நமக்கு தான். அதனால அந்த விஷயத்துல கவனமா. 2ஆவதாக 7ஆம் இடங்கிறது திருமணத்துடைய வாழ்க்கை, கலத்திரஸ்தானம் இல்லையா? திருமணத்துல ரொம்ப பேருக்கு தடைகள் இருக்கும். ஆனால் இப்ப சூரியன் ஒரு ஆதாயஸ்தானத்துல வர்றதுனால அந்த தடைகள் எல்லாம் படிப்படியா விலகிடும், நல்ல விஷயம் நடக்கும். இருந்தாலும் திருமணம் ஆனவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமாக விட்டு கொடுத்துப்போம். ஈகோ பிரச்சனையை கொடுக்கும், அதிகமா கொடுக்கும். இந்த கன்னி ராசிக்கு நீனா நானா இந்த போட்டியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60 வயசா இருந்தா என்ன வரும்?
திருமணமான புதிய கல்யாணமான ஜோடிகள் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா நமக்கு அந்த 7ஆம் இடத்து சனி என்ன செய்யும், திருஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தை உள்ள கொண்டு பிரிவை ஏற்படுத்தும். இதுக்கு இடம் கொடுக்கலாமா, இதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணோம், சொந்த பந்தங்களை வச்சு கல்யாணம் பண்ணோம். ஏன்னா ரொம்ப பேர் கன்னிராசி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பான். எதுக்காக பண்ணுவோம், வாழ்ந்து காட்டணும். மற்றவங்க என்னடா கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த சொல் நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், நம்மளுடைய மனைவி நம்மளுடைய கணவர் இதான் வாழ்க்கை, இதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணும். இந்த வாழ்க்கை எப்படி சிறப்பா வாழ்றது, எப்படி சந்தோஷமா வாழ்றது, இதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் பிளான் போடுங்க. பிரச்சனை வருதா, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கா, அதை சரி பண்றதுக்கு உட்கார்ந்து பேசுங்க. அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. இதை சரி பண்ணிக்கிறணும், இப்படித்தாங்க நம்ம போகணும். 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டாலே பிரச்சனை வராது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டாலே என்ன, கன்னிராசி பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துருவான், நீங்க உங்க அம்மா வீட்டுல உட்கார வேண்டியதா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே விடாது, சனி பெரியவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப சனி என்ன செய்யுது, ஈகோ பிரச்சனையை கொடுக்கு. இந்த பிரச்சனைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இது வராம இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கிறங்க, விநாயகர் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கிறங்க. அடுத்ததாக நட்பு விஷயம். நட்பு உயிர் நட்பாக கூட இருக்கலாம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னுடைய சொந்த பந்தத்துல வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க, நட்புங்க, மாமாங்க, மச்சாங்க, இப்படிதான் சொல்றேன் இல்லையா. இவர்களுக்கு இடையிலும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். இந்த விஷயத்திலே நீங்க ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க, கொடுக்கல் வாங்கலே ரொம்ப தெளிவாக இருக்க. அதே போல தூர பயணம் போறீங்க, 2 வீலர்ல போகாதீங்க இந்த மாசம். பஸ்ல போங்க, கார்ல போங்க, ட்ரெயின்ல போங்க. 2 வீலர் இரவு பயணமாக இருந்தால் முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனைகள் இல்லை, சங்கடங்கள் வராம, மன சோர்வுகள் இல்லாம இந்த மாதத்தினுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு. உங்களுக்கான இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஆடி மாசத்துல மாரியம்மனுக்கு தான் அதிகமா கூழ் ஊத்துவா. அதனால மாரியம்மன் பேர்ல இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கிறங்க. முத்துமாரியம்மன் அப்படின்னு பேர்ல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோவில் போய் மாவிளக்கு தீபம் ஏத்துங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அம்மனுக்கு வேப்பலை சாத்துங்க. வேப்பலை ஒழிச்சு கொண்டு போய் அம்மன் கோயில்ல கொடுங்க. ஏன்னா அம்பாள் அன்னைக்கு போய் வேப்பலையில தான் இருப்பா. அப்படி அந்த கொடுத்த வேப்பலை கொஞ்சம் வாங்கிட்டு நீங்க மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல அரைச்சு அந்த கசாயம் எடுத்து குடிங்க. வீட்டுல குடும்பத்துல எல்லோரும் சாப்பிடுங்க வேப்பலை சார். மனப்பிணி, உடல் பிணி நீங்கும், நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மகிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, அதை வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர். அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.